ஹலோ மக்களே, இன்றைக்கி மண் வாசல் சேனலில் இன்றைக்கி மாங்காய் ஊறுக்காய் போட போகிறேன். நான் மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டுமா. இன்றைக்கி மாங்காய் ஊறுக்காய் போட போகிறேன், வாங்க பார்க்கலாம். நான் வச்ச மாமரம் என் பேர பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் உதவுறதுக்கு காலங்காலமாக என் பேரை சொல்லும். மாங்காய் மேலே புறம் பாலாக இருக்கும். உடம்பு சரியில்லாதுங்க, ஜுரம் அடிச்சு வாய் கசங்குனா கூட இந்த மாங்காய் ஊறுக்காய் எடுத்து வாயில் போட்டால் அந்த உமை நீர் சுரக்கும். அப்போ அந்த வாய் கசப்பு தெரியாது, பசி எடுக்கும், சாப்பாடு சாப்பிட தோணும். சாப்பிட்றதுக்கு அப்போ தான் மாங்காய் ஊறுக்காய் வாயில் வச்சா சாப்பிடணும்னு தோணும். இந்த டேட்டு போட்டு நம்ம இருக்காரு. ஊறுகாய்க்கு மாங்காய் நறுக்கி வச்சுக்கிறேன். 10 கிலோ மாங்காய். இது உப்பு போட்டு குலுக்கி வச்சு ஒரு நைட்டு ஒரு பகலுக்கு இருந்து மறுநாள் காய வைக்கணும். மறுநாள் காய வச்சு மறுபடியும் அந்த தண்ணியிலே உப்பு தண்ணியிலே மாங்காய் அள்ளி போட்டு வச்சுக்கணும். அதுக்கு மறுநாள் காய வச்சு தான் அப்புறம் தாளிக்கணும். காரம் போட்டு 10 கிலோ மாங்காய், படி உப்பு, முத நாள் மாங்காய் நறுக்கி போட்டு வச்சுருந்தேன். ஒரு நாளைக்கு 2 தடவை குலுக்கி வச்சா தான் அந்த உப்பு இந்த மாங்காயில் சேரும், உரைக்கும். மாங்காய் நல்லா ஊறிடுது பாரு, உப்பு ஊறிடுதுங்க. இதேமாரியே நீங்கள் குலுக்கி வச்சு மறுநாள் காய வச்சு எடுத்து தாளித்து நம்ம ஜாடியில் வச்சுக்க வேண்டியது தான். ஊறுகாய் பாதி தான் உப்பு ஊறி இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் காய வச்சு சாயங்காலம் இந்த உப்பு தண்ணியிலே அந்த மாங்காயை நறுக்கி போட்டதை எடுத்து ஊற போடணும். ஊற போட்டு நாளைக்கு ஒரு நாள் காய வச்சு தாளித்து ஜாடியில் வச்சுக்க வேண்டியது தான். அப்போ தான் கிடாமல் நல்லாயிருக்கும். உப்பு அதில் ஏறி இருக்கும் மாங்காயில். நறுக்கி ஒரு நைட்டு பகலும் உப்பில் ஊற வச்சுருந்து
2 நாள் காய வச்சிடணும். ஒரு நாள் காய வச்சு மறுபடியும் அந்த தண்ணியிலே அந்த மாங்காய் நறுக்குந்த போட்டு மறுபடியும் எடுத்து காய வச்சேன். 2 நாள் காய வச்சு இப்போ முடிஞ்சிடுது. தாளித்து வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். தாளிப்பு போட போகிறோம். வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணணும். கடுகு வறுத்துக்கிறோம். தனி மிளகாத்தூள் தாளிப்புல போட்டுக்குவேன். இது இருந்தாலும் மிளகா கொஞ்சம் வறுத்து அதை கூட அரைச்சிக்கிறேன். வீட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கில் ஆடின எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். அதிகமாக எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள், நறுக்கிட்டு மாங்காய் உருளையை போடுறேன். கடுகு உளுத்த பருப்புலாம் நிறையா போடணும். அதுமாரி எண்ணெயும் நிறையா ஊற்றினாலும் ஊறுகாய் கிடாது. தனி மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக நல்லா சாப்பிட்றவங்க நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியே காரம் தேவைன்னா நீங்கள் காரத்தை சேர்த்துக்குங்க. இது குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாரி திட்டமாக கம்மியாக தான் நான் காரம் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்த கடுகு, வெந்தயத்தூள், காஞ்ச மிளகா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக நல்லா அருமையாக இருக்கும். மோர் சாதத்துக்கு, கஞ்சிக்கு, ஒரு சுகக்காரங்க கோதுமை கஞ்சி சாப்பிட்றாங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டாங்க நல்லா பசி எடுக்காதனாலும் பசி எடுக்கும். சாப்பிட முடியும். உங்களுக்கு சாப்பிட முடியாதவங்க, பசி எடுக்காதவங்க இந்த மாங்காய் ஊறுகாய் பார்த்தாலுமே சாப்பிட்ணுன்னு தோணும். எண்ணெய் காய்ச்சி ஊறுகாய் மேலே எண்ணெயை காய்ச்சி ஊற்றிக்கிறேன். எண்ணெயை காய்ச்சி ஊற்றிக்கினாக்கா எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் வந்து இந்த பூர்ணம் போக்காது, வாடை வராது, நல்லாயிருக்கும். கிடாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். சூடு ஆரத்தம்னு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். பீங்கான் ஜாடியில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் வாளியில் போட்டு வச்சுன்னா கிடாது. கை வைக்காத சில்வர் ஸ்பூனு கரண்டியே போடக்கூடாது. பிளாஸ்டிக் ஸ்பூனு கரண்டி அதுமாரி தான் போடணும். ஏன்னா அந்த சில்வர் கரண்டிலாம் போட்டோம்னா துரு பிடிக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.